மக்களே! இன்னைக்கு நம்ம கேக்க குடுக்குற அந்த கார்ட்போர்ட் அட்டை இருக்கு இல்லையா? அத வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் பண்ண போறோம். முதல்ல நம்ம இதுல கிசோ அப்ளை பண்ணிட்டு, மேல ஃபுல்லா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து குடுக்க போறோம். பிளாக் கலர் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுக்கணும். இந்த ஆர்ட்டே நான் காய வச்சு பண்ணதுனால எனக்கு 2 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்னோட கையில பர்பிள் கலர் முதல்ல ஃபுல்லா அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அத கேர்ஃபுல்லா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணு கையில பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, என் கைக்கு நடுவுல வர மாதிரி கேர்ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவளும் நானும் சேர்ந்து தான் இந்த ஆர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம் சம்மர் ஹாலிடேஸ்ல. ஸோ செம்ம ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் ஒரு டன்ன நாங்க போட்டுட்டு, இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக நான் பெயிண்ட் பிரஷ்ல எழுத ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ! நல்ல ஆர்ட்ட கெடுத்து விட்டுருவோமோ! அப்டின்ட்டு. அதனால நான் ரஃப்பா கொஞ்சம் ஒரு சின்ன பிரஷ் எடுத்து ரஃப்பா எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேல எழுதுறது தான் நான் வீடியோ எடுத்தேன். முதல்ல நான் வந்து இங்கிலீஷ்ல தான் அந்த மாரி லவ் அந்த மாரி எழுதலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஏன் தமிழ்ல வந்து அன்பின் கைவண்ணம்னு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஒரு வழியா தட்டு தடுமாறி எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்ட பார்க்கும்போது, எனக்கு ஏதோ ஒண்ணு மேல மட்டும் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். சரி நம்ம இப்ப தான் டாட் மண்டேல ஆர்ட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே! அதனால இருக்கறதுலயே பெரிய டாட் மண்டேல ஆர்ட் டூல வச்சு அழகா நான் சுத்தி சுத்தி டாட் வச்சுட்டேன். ஃபைனலா மொத்தமா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதுக்கு மேல வார்னிஷ் அடிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஆர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய்!